மக்களே 121வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல கோசா வந்து விவி மீட் பண்ணிட்டான். அவனுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு. இதை செஞ்சது எல்லாமே crocodile தான் சொல்லிட்டு உடனே வெள்ளக்கொடி ஏந்தி இந்த சண்டை நிப்பாட்டன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கோசா கீழே வந்து வெள்ளக்கொடி நீட்டிட்டு நிக்கிறான். டேய் நம்ம கோசான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்த சீனே என்னன்னு பார்த்தா ராயல் ஆர்மில இருந்து சுட்டு தள்ளிட்டானுங்க. கோசான்னு சொல்லிட்டு விவி ஷாக் ஆகுறா. சுட்டது வேற யாருமே இல்ல, பெராகோர்சால தான் சுட்டே தள்ளிட்டானுங்க கோசாவை. கோசா நின்ன இடத்துல இருந்து அப்படியே சாய்தான். விவி மிரண்டுட்டா. உடனே சொல்லிருப்பான், இந்த சிட்டியவே நான் வேறலாம் ஆக்க போறேன், இந்த கிங்டத்தை சூப்பர் ஆக்குன்னு சொல்லிருப்பான். சின்ன வயசுல சொன்னதெல்லாம் விவி யோசிச்சு பாக்குறா. ரெபல் ஆர்மிக்காரனுங்க மிரண்டுட்டானுங்க. உடனே சொல்லிக்கிட்டு இருக்கான், யாரும் சண்டை போடாதீங்க ரெபல் ஆர்மின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் கோசா. ஆனா அது வாய்க்குள்ளே சத்த மாதிரி தான் கேக்கு. நம்ம கோசாவே சுட்டானுடா, இனிமேல் சரிப்பட்டு வரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மேலது விவி பாத்துக்கிட்டு இருக்கா. டே இவன் பெராகூர்ல வேலை பாக்குறவனா, இவனா உள்ள ஊடுருவி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சிட்டான். சடனா ஒரு ராயல் ஆர்மிக்கார வரான். எதுக்குடா நீ சுட்டு தள்ளன, ஏன்டா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ரெபல் ஆர்மி நான் சொல்றத கேளுங்கடா, சண்டை போடாதீங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு மண்ணே பறக்க ஆரம்பிக்கி. என்னன்னு பார்த்தா கோசா பேசுறது வெளியே சத்த வர அளவுக்கு crocodile வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அங்க இருந்து சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் நீங்க எப்படிடா சுடுவீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டானுங்க ரெபல் ஆர்மிக்காரனுங்க. என்னன்னு பார்த்தா crocodile வேலையை விடவே மாட்டுக்கான். தேவையில்லாத வேலையை திரும்பி சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கான். ரெண்டு பக்கமும் இருந்து ஆளுங்க சுடுறாங்க ரெபல் ஆர்மில இருந்தும். ஆனா அவனுங்களும் பெராகோர்ஸ்ல வேலை பார்க்கறவனுங்க தான். ரெண்டு ஆர்மிக்கு நடுலே வந்து பெராகோர்க்கு ஆளுங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்கடா. அப்ப அவங்க கதையை முடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. என்னன்னு பார்த்தா உண்மையான மக்கள் வந்து அப்படியே தான் இருக்கானுங்க. ஆனா ரெண்டு பக்கத்துல வேலை பார்க்கிற பெராகோர் ஆளு தான் மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் டைம் வர ஓடிக்கிட்டு இருக்கு. 4:30 மணிக்கு பாம் பிளாஸ்ட் வர ஆரம்பிச்சிரும். ஒன்னே ஒரு பக்கம் இந்த ரெபல் ஆர்மிக்காரன் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளு வந்து சரண்டர் பண்ண சொன்னான். ஆனா இவனுக்கு எதுக்கு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றாங்க, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பொய்யான ஆட்டம் தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா ராயல் ஆர்மிக்காரங்களா, எல்லாத்தையும் ஏமாதான் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். உன்னை விவி கத்துறா. டே யாருமே சண்டை போடாதீங்கடா, நான் இங்க தான்டா இருக்கேன், சண்டை போடாதீங்க சோல்ஜர்ஸ் கத்திக்கிட்டு இருக்கா விவி. இங்க ஒரு பக்கம் சண்டை போடாதீங்க சொல்லிட்டு கோசா வர சொல்லிக்கிட்டே இருக்கான். விவி கத்துறது ஒரு சத்தம் கூட கேட்கல. ஆனா ராயல் ஆர்மிக்காரன் டென்ஷன் ஆயிட்டானுங்க. வாங்கடா கவுண்டர் அட்டாக் போடுன்னு சொல்லிட்டு தயாராகிறானுங்க. திரும்பி ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா விவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சத்தம் போட்டு களைச்சே போயிட்டாவா. டேய் சண்டை போடாதீங்கடான்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா அவ தலையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு சால் சண்டே சொல்றா, உன்னோட சத்தம் பேச்சு எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாது, உன்னோட சத்தம் இனிமேல் அவங்களுக்கு கேட்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மிஸ் ஆல் சண்டே. இங்க ஒரு பக்கம் பார்த்தா சாக்கா ஆப்போசிட்ல தான் நின்னுக்கிட்டு இருக்கான். crocodile அடிச்சு நொறுக்கிட்டான். சாக்காவே சாஞ்சிட்டான் ஒரு பக்கம். விவி இனிமேல் இவன் பக்கத்துல நிக்காத, லேட் ஆகிரும், இங்க இருந்து முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு கிங். ஆனா விவி அப்படியே டென்ஷன்ல crocodile பார்த்து திரும்பிக்கிட்டு இருக்கா. நான்லாம் ஒண்ணு ஓட போறதுல அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த டஸ்ட் வர வச்சதே உன்னோட வேலை தானடா crocodile சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் மட்டும் இந்த எக்ஸ்ப்ளோஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இன்னும் 15 நிமிஷத்துல எதுவுமே நடக்காது, அதுலயே நான் ஏகப்பட்ட பேரை காப்பாத்தலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி ஒன்னா ரெபலின் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா விவின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டான். இனிமேல் என்னோட பிளான்ல நீ இனிமேல் நுழையலாம் கூடாது, எவனை நுழைய விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்குமே ரியாலிட்டி மட்டும் பாரு, உன் மனசுல கனவுல நினைக்கிறதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, நீ இதுக்கு குவாலிஃபையும் கிடையாது சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கான். நான் என்னோட ஐடியால இருந்து என்னைக்குமே மீண்டு போகவே மாட்டேன்டா, இந்த சண்டை நிப்பாட்டே தீர்வுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். எனக்கு இன்னும் ஒண்ணு புரியலடா, இந்த கண்ட்ரியோட பிரின்சஸே நான் தான்டா, என்னோட மக்களுக்கு இப்படி ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கத்திக்கிட்டே இருக்கா. உன்னை மன்னிக்கலாம் மாட்டேன்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. கழுத்தை பிடிச்சி நெரிச்சு தூக்கிக்கிட்டு இருக்கான். இந்த கண்ட்ரி எப்படியாச்சும் நான் காப்பாத்தி தீர்வுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா விவின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா டைமும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. யாருக்கு சண்டை நடக்குன்னே தெரியாத அளவுக்கு crocodile அந்த அளவுக்கு மண்ணை பரவ விட்டுருக்கான். 15 நிமிஷத்துல எல்லா இடமே வெடிச்சு செதற போகுது. ஏகப்பட்ட ரெபல் ஆர்மிக்காரனும் மொத்தமா சூழ்ந்துட்டானுங்க. இங்க என்ன நடக்கு ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து பண்றவங்களுக்கு ஒண்ணுமே புரிய போறதுன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சிட்டு கீழே வைக்கிற மாதிரி வச்சிருக்கான் அவளை. ஆல்ரெடி நீ ராயல் ஆர்மிக்காரங்களுக்கு தெரியும் நீ தான் எக்ஸ்ப்ளோஷன் வைக்க போறேன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் வைக்க போறேன்னு சொல்லிட்டு. கடைசியில யார் வெடிச்சாலும் நீ தான் அதுக்கு பழிக்கு வருவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் crocodile. டே crocodile நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு கிங் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. உன்னோட முடிவை பாத்தியா, கடைசியில் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எல்லா சிட்டிசனும் சாக போறாங்க, அது கூட நீனும் சாவுன்னு சொல்றான் crocodile. முதல்ல இருந்து என்னோட ஆபரேஷன் தெளிவா தான் போய்கிட்டு இருக்கு, நீ தான் இடையூற வர பாக்குறேன்னு நினைக்கியா அப்படின்னு சொல்லிட்டு crocodile அழுத்திக்கிட்டு இருக்கான் அவளை. 2 வருஷம் ஸ்பை வேலை பார்த்தில்ல, அதை கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். விவி பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறா. டோட்டா சொன்னதெல்லாம் நான் வந்து வெயிட்ட குறைச்சிட்டேன் விவி, அது உனக்கு தெரியுதா, கொஞ்சம் சாப்பாடு இல்லாம இருந்துட்டேன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. மக்கள்லாம் இறந்ததெல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காவா. நிப்பாட்டிட்டு இந்த கிங்டத்தை காப்பாத்த வழிய பாரு, உன்னோட ஐடியாலாம் எதுவுமே நிலைக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இப்படி பண்ண ஏகப்பட்ட சாவு தான் வரப்போகுது. சரி உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உன்னால கண்ட்ரி எல்லாம் காப்பாத்த முடியாதுன்னு சொல்றான் crocodile. வெயிட் வா பிரின்சஸ் சொல்லிட்டு மண்ணு பவர் வந்து எடுத்துட்டான். பிரின்சஸ் மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கா. ஒரு பக்கம் கீழே போட்டு
போட்டுட்டு நக்கலா வர சிரிச்சுக்கிட்டு இருக்கான் crocodile. பார்த்தா மேல இருந்து விவி கீழே வந்து விழுறா. சடனா பாத்துக்கிட்டே இருக்கான், மேல இருந்து யாரோ ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க. யார்டா இதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்மளு பெல்லுதான் வந்து நின்னுகிட்டு இருக்காரு. அடனா பார்த்தா ஷாக் ஆகிட்டு இருக்கான். crocodileன்னு சொல்லிட்டு லூஃபி இறங்கிட்டான். விவி சந்தோஷமா போய்கிட்டு இருக்கா. லூஃபி நம்மளு வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு, முகிவரா நீ எப்படிடா வந்தான்னு சொல்லிட்டு crocodile பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்மளு முகிவரா வேற லெவலா வந்துகிட்டு இருக்கான். முதுகு போயிட்டு ஏதோ டேங்க் எல்லாம் கட்டிட்டு வரான். ஜெட்டு மாதிரி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா விவிய காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்கான். கரெக்டான நேரத்துல வந்துட்டேன் விவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி பெல்லுன்னு அழ ஆரம்பிச்சிட்டாவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே வெடிச்சு செதற போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா விவி. எல்லாருமே சாஞ்சிட்டாங்க, என்ன வேற யாருமே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னோட சத்தமும் யாருக்கும் கேட்கலன்னு சொல்றா விவி. இப்படியே போச்சு என்னோட கண்ட்ரியா அழிஞ்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இதுக்கெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம்னு சொல்றான் லூஃபி. உன்னோட சத்தம் எங்களுக்கு கேட்டுருச்சு, அது போதுமான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர்ல அழுதுகிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் ஜோரோ காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு ஜோரோ சொல்லிட்டு வரான், என் வழியோட உன் வழியில அந்த அளவுக்கு பெருசெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப பேசாத, என் கால் அடிபட்டு இருக்கு, என்னை நீ தான் கூட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. என்னன்னு பார்த்தா நாமி தூக்கிட்டு ஜோரோ போய்கிட்டு இருக்கான். வரதுல எல்லாத்தையும் நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் நம்ம லூஃபியை காட்டுறாங்க, பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கான். லூஃபி பாத்துடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பெல் ஏகப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டேன், ஏகப்பட்ட ரத்தமும் உடம்புல இருக்கு, எனக்கு இது போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளும் பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கான். இனிமேல் இவன் தோக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி ஏதோ தண்ணி டேங்க் எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கான். ஏகப்பட்ட அவனுக்கு இன்ஜுரிஸ் இருந்துச்சு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா லூஃபி ஏதோ பண்றான். இங்க ஒரு பக்கம் சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நம்ம லூஃபி உயிரோட தான்டா இருக்கான்னு சொல்லிட்டு டோனி வேற வந்துட்டானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா விவி. விவி லூஃபின்னு சொல்லிட்டு கத்திட்டு வரான். ஒரு பக்கம் உசப், நான் தான் சொன்னவளடா நம்ம கேப்டன் என்னைக்கிடா சாவான், அவன் தாண்டா 4 பேரை சாவடிப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி எல்லாருமே வந்துட்டானுங்க. சாஞ்சின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றா விவி. சடனா இன்னொரு ஆள் வேற வருது, உசப்னு சொல்லிட்டு நாமி வேற வந்து நின்னுகிட்டு இருக்கா. ஸ்ட்ரெயிட்டா வந்து கம்பத்திக்கு தலையில அடிச்சிட்டா. எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. சடனா நாமி கத்துறா, டே பார்ட்டிக்குள்ள இதெல்லாம் உன்னை யாரா வைக்க சொன்னான்னு சொல்லிட்டு உசப் தலையில ஒரு போடு போடுறாவா. நல்லா தானே நிக்க, என்ன இதுக்கு தூக்கிட்டு வர சொன்னா சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். நாமி இந்த அட்டாக் நல்லா பவர்ஃபுல்லா விழுந்தான்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். வாய மூடுறா, கொஞ்சம் விட்டு தான் நான் செத்துருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. விவி நீ எப்படி இருக்க, இங்க என்ன டஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். வெடிலாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க ஒரு பக்கம் சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நாமிக்கு என்னடாச்சு, உடம்பு ஃபுல்லா இன்ஜுரியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளா நல்லா தாண்டா இருக்கா, நீ கொஞ்சம் வாய மூடுறான்னு சொல்றான் ஜோரோ. டேய் சாப்பர் என்னோட உயிரே போக போயிடா, உயிர் போச்சுன்னா இந்த இடத்துல வந்து புதைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே சாயிராவன். டேய் செத்துறாதா உசப்புன்னு சொல்லிட்டு சோப்பர் வேற நக்கலா கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்மளு முகிவர லூஃபி வேற லெவல்ல நின்னுகிட்டு இருக்கான். காய்ஸ் என்னைய மன்னிச்சிருங்க, நான் ஒரு வாட்டி விட்டு தோத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த வாட்டி விட்டு நான் தோக்க போறேன்னு சொல்றான். சரிடா ஓட்டத்தை காட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. உசப் ஒரு டைலாக் சொல்றான், டேய் ஒன்னாலே ஜெயிக்க முடியலனா வேற எவனாலடா இவனை ஜெயிக்க முடியும்னு சொல்றான். மிரண்டுட்டானுங்க அதை பார்த்துட்டு. இவன் கதை இங்க முடிச்சிட்டு வாரன்னு சொல்றான். எல்லாரும் அவனுக்கு கிளாப்ப தட்டி அனுப்பி வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு விவி அழுதுகிட்டே இருக்கா. பெல்லும் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. டேய் முதல்ல இந்த வாரண்டான்னு சொல்லிட்டு நம்மள ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். டேய் நீ எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் என்னை எல்லாம் ஜெயிக்கவே முடியாதான்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். லூஃபி ஆர்ம்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு வரான். ஒரு பக்கம் பாஞ்சு வந்துட்டு வாரான். மண்ணா கரைஞ்சு போய்கிட்டு இருக்கான். சடனா லூஃபி ஒரு அடி அடிக்கான். அடிச்சு அடியில crocodile செதறிட்டான். முழிக்கானுங்க, என்னடா இவன் crocodile அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நம்மள ஜெட்டு மாதிரி வந்து நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் crocodile. இவன் யாரடான்னு சொல்லிட்டு கிங் மிரண்டுட்டாரு. நம்மள பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கான். crocodile பிடிக்கலாம் செய்தான், மண்ணாலாம் அவனால கரைய முடியல. இது எப்படா பாசிபிள் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா தண்ணி சொட்டா அங்க இங்கேயும் பறந்துகிட்டு இருக்கு. பஸ்ஸோன்னு சொல்லிட்டு தலையில ஒரு போடு போடுறான். அடிச்சு அடியில crocodile செதறிட்டான். நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன இவன் crocodile அடிக்கான் எப்படிடான்னு சொல்லிட்டு முழிக்காரு கிங். ஒரு பக்கம் அடிச்சல்ல crocodile ரத்த சிந்து இருந்துகிட்டு இருக்கான். அவன் முதுகு பின்னாடி தண்ணி டேங்க தான் வச்சிருக்கான். ஆல் சண்டே சந்தோஷமா சிரிக்கா. அவ யாரு பக்கம் இருக்கானே இன்னும் ஒண்ணும் புரியல. இல்ல ரெபல் ஆர்மி ராயல் ஆர்மி வேற ஆள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மேல களை எட்டுல விட்டு தொளிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. எந்திரிச்சு வாடா, உன்னை பத்தி எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். நீ என்னை கடைசி நேரத்துல கொள்ளுது தருவாயில என்னோட ஊபா வாட்டர் மேல இருந்து கீழே விழுந்துச்சுடா, அப்பந்தாண்டா சில விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்றான். டேய் ஒரு வாட்டி மட்டும் உங்களை தண்ணி பட்டுச்சுன்னா உன்னால மண்ணா கரைஞ்சு போக முடியாடா, இதை தண்டை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா தண்ணியை தெளிச்சு தெளிச்சு அடிச்சிருக்கான் லூஃபி. எதுக்கு தெரியுமாடா நீ இந்த ஊர்ல மழை வரவிடமாக்கிட்டு இருக்க, உங்களை தண்ணி பட்டுச்சுன்னா உன்னால நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தானே உன்னோட சீக்கிரட்டே கண்டுபிடிச்சா. இப்ப வாடா முதல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்மளு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்து see you bye.